பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 15வது ஸ்லோகம். மாமுத்பேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமாம் கதாக. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா, ஐஸ்வர்யார்த்தி எப்படிலாம் இருக்கணும், கைவல்யார்த்தி என்ன பண்ணணும்னு. இப்போ ஐஸ்வர்யார்த்திக்கும் பகவத் லாபார்த்திக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறார். எப்போ என்னையே நினச்சின்னு இருக்கார் இல்லையா, அந்த சில பேர் யார் என்ன அடைஞ்சிட்டாள் அப்படி நினச்சிட்டு என்னையே அடைஞ்சவாளுக்கு இனி மறுபிறவியே கிடையாது. அதுதான் பகவத் லாபார்த்தியோடது. ஐஸ்வர்யார்த்தி அப்படி இல்லை, ஆசைப்பட்டது எந்த லோகத்தை வேணால் அடையட்டும், எவ்வளோ வேணால் புண்ணியம் பண்ணி எந்த லோகத்தை ஈவன் பிரம்மலோகத்தையே அடைஞ்சாலும் அவள் திரும்ப பிறக்கணும். அதனால் ஆனால் ஐஸ்வர்யார்த்தி பிறப்பா தவிர அவள் மறுபடியும் இதே மாதிரி பகவத் லாபார்த்தி நிலையை அடையலாம். ஆனால் கைவல்யார்த்தியால் அது முடியவே முடியாது. அவளால் 2 கட்ட நிலைமை தான் அடைய முடியும். ஆத்மானுபவம் மட்டும்தான். பகவான் வைகுண்டத்தையும் அனுப்ப முடியாது, மறுபடியும் இங்கே ஜென்மா கிடையாது. நம்ம நிறையா தடவை பார்த்துட்டோம். இந்த மகாத்மாக்கள்னே யார், வாசுதேவ சர்வமிதி அப்படி படித்தோம் இல்லையா, பகவத் லாபார்த்தி. அவள்கிட்ட 2 வகை இருக்குது. என்னென்னா, பகவானிடத்தில் என்னோட பிரயத்தனத்தினால நானே முயற்சி பண்ணி பக்தி பண்ணி கஷ்டப்பட்டு பகவான் அடைவேன் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அவளால் அது முடியவே முடியாது. எங்கேயாவட்டில் தப்பு வந்துடும், மறுபடியும் சரிக்கின்றே இருக்க வேண்டியதான். ஆனால் சரணாகதி இருக்கா இல்லையா, அவர் என்னால் எதுவுமே முடியாது, பகவானா என்னை சேர்த்துண்டா தான் உண்டுன்னு அவரே சரணடைஞ்சிட்டு அவர் கடாட்சம்தான் எனக்கு முக்கியம்னு இருக்கா இல்லையா, அது நான் ஈஸியாக அடைஞ்சிடலாம் பகவானை. அவளுக்கு நான் நல்லா அனுகிரகம் பண்ணுவேன். ஏன்னா அவள் என்னை தவிர வேறு யாரையும் நினச்சிக்க மாட்டாள். என் முயற்சின்னு சொல்ல மாட்டாள், எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சொல்லிடுவாள். ஸோ அந்த பக்திக்காகவே பக்தி பண்ணுறது. அவள் என்ன பண்ணுவா, எனக்கு நீ மோஷந்தான் அது கூட கேட்க மாட்டா. நீ எதுக்கு பக்தி பண்ணுற அப்படின்னு கேட்டால், பக்திக்காகவே பக்தி பண்ணுறேன், அவ்வளோதான், உன்னை ப்ரே பண்ணணும், அதுதான் எனக்கு குறி, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்பா. அப்படிப்பட்டவாளுக்கு மகாத்மான்னு பேர். அவளுக்கு பகவான் நிலையில், அதாவது இங்கே கஷ்டப்பட்டு மறுபடியும் பிறக்கிற அந்த ஜென்மாவே கிடையாது. அப்புறம் இந்த இன்பம் துன்பம் 2 இருக்குல்ல, இங்கே மாறி அங்கே ஒரே இன்பம் மட்டும்தான். இங்கே நிலையில்லாத உடல், இன்றைக்கி ஒன்று இருக்கும், விழும், உடம்பு படுத்தும், அப்படியே மாற்றி வாழ்ந்துட்டே இருக்கணும். அங்கே நிலையான இன்பமான மறுபிறப்பில்லாத நல்ல அனுபவத்தை, நித்தியானந்தத்தை அனுபவிக்கலாம். இது ஐஸ்வர்யார்த்திக்கும் பகவத் லாபார்த்திக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் ஐஸ்வர்யார்த்தி என்ன பண்ணாலும் மறுபடியும் பிறக்கணும், பாவ புண்ணியம் சேர்த்துட்டே இருக்கணும், எந்த லோகம் போனாலும் மறுபடியும் பிறக்கணும். ஆனால் பகவத் லாபார்த்திக்கு, அது என்னையே சரணடைஞ்சவனுக்கு நான் சந்தோஷமாக ஈஸியாக மோட்சத்தை கொடுத்துட்டு மறுபிறவியே கிடையாமல் நித்திய ஆனந்தத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு விளக்குறார்.